ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நான் ரீடிங் பார்க்க போகிறேன்னா, உங்கள் நோ காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கான எப்போ உங்கள் பர்சன் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கான ரீடிங். எப்போ காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ரீடிங். நோ காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கான ரீடிங். உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ், ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை பார்ப்போம். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And thank you for supporting me. Keep supporting me. நோ காண்டாக்டில் இருக்காங்க எப்போ உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்கன்ற ரீடிங். அதுக்கான மெசேஜ் பார்ப்போம். ரீயூனியனுக்கு வாய்ப்பு இருக்கா? காண்டாக்ட் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? உங்கள் பர்சன் வந்து அவங்க நிறைய கொஸ்டின் வச்சுருக்காங்க உங்களுக்கு. இப்போ அவங்க காண்டாக்ட் பண்ணாலுமே ஏகப்பட்ட கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் ஹர்ட் பண்ணீங்கன்றது அவங்களுக்கு இருக்குது. எதுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்றது இருக்குது உங்கள் பர்சன்ட்ட. அந்த கொஸ்டின்லாம் எதுக்கு வருதுன்னா, அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்களை காண்டாக்ட் பண்ணணும் விருப்பப்படுறாங்க. பட் அவங்களால அவங்க ஹார்ட்டை பிரேக் பண்ணதில் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க. அதனாலே வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணணும் பண்ண வேண்டாம் ரெண்டு மனசாக இருக்காங்க. உங்கள் பர்சன் வந்து ஒரு பொசிவ்னஸ் இருக்குது உங்கள்கிட்ட. உங்கள் கரண்ட் பர்சன் ஐ திங்க் ஒரு தேர்ட் பர்சனால தான் வந்து அந்த பொசிவ்னஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் யார்கிட்ட பேசினா கூட அவங்க பொசிவாக ஒரு உரமாப்படுறக்கூடிய பர்சனாக இருக்காங்க. பட் அது அளவுக்கு அதிகமாக அந்த அன்பு இருக்க போய் தான் அந்த பொசிவ்னஸ் வரும். லக்கி பர்சன் நினைக்கிறேன் நீங்கள். இப்போ அந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்களுக்கு கிடச்சதுக்கு. உங்கள் பர்சன் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான பர்சன் போல் இருக்குது. அவங்க எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கணுன்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஃபேமிலி ப்ளஸ் ஃபேமிலி சப்போர்ட்டு, ஃபேமிலிக்கு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணி, உங்கள் ஃபேமிலிக்கு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணி, ரெண்டு பேரும் வீட்டுக்கு தெரிஞ்சு மேரேஜ் நடக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. பட் எப்படி சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ நீங்கள் நோ காண்டாக்டில் இருந்தீங்கன்னா கூட அவங்க திருப்பி சேரணும், ரீயூனியன் ஆகணும்னு ஒரு விருப்பம் இருக்குது உங்கள் பர்சனுக்கு. தேர்ட் பர்சனால தான் அவங்க வந்து விலகி போயிருக்கிற மாதிரி தெரியுது. பிகாஸ் ஆஃப் தேர்ட் பர்சன். அந்த தேர்ட் பர்சனை விட்டு நீங்கள் விலகிட்டீங்கனாலே பேசிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மெமரிஸ் எல்லாம் அவங்கள பற்றி தான் இருக்குது. அவங்களோட ஃபவுண்டேஷன் லாங் லைஃப்பாக அவங்களோட ரன் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க. பட் அவங்களோட நம்பிக்கை வந்து நீங்கள் உடைச்சிட்டீங்க. அதனால தான் பிகாஸ் ஆஃப் தேர்ட் பர்சன் யுவர் டவுட்னால தேர்ட் பர்சன்னால தான் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு நோ காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு. உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இந்த கார்டை பார்க்கும்போது தெரியுது. பட் அவங்க ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. கால் பண்ணவா வேணாமா, பேசலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. காண்டாக்ட் பண்ணணுன்ற ஒரு விருப்பம் இருக்குது. எஸ் ஆர் நோ அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் டயலாமா மோட்லேயே இருக்காங்க. கண்டிப்பாக கால் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது உங்கள் பர்சன். உங்கள் பர்சன் வந்து ரொம்ப லக்காக நினைக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு கிடைச்சதுக்கு.
நீங்கள் அவங்களுக்கு கிடைச்சது வந்து அவங்க ரொம்ப லக்காக நினைக்கிறாங்க. உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு விருப்பம் இருக்குது. பட் ஒரு சில பாஸ்ட் லைஃப்பில் அவங்கள்ட்ட ஒரு சில இந்த தேர்ட் பர்சனால் வந்த பிரச்சனைனால அவங்க ஒதுங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு டேரக்டில் பார்க்கலாம். அவங்களோட பர்சனோட நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அவங்க பர்சன் அப்படின்றத பார்ப்போம். அவங்க பர்சன் காண்டாக்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பர்சன் ஸ்டார் கார்டு வந்திருக்கு. அவங்க கண்டிப்பாக ஸ்டார் கார்டு வந்தாலே மோஸ்ட்லி எஸ் கார்டு, எஸ் தான் உங்களுக்கு கொஸ்டினுக்குரிய. உங்கள் பர்சன் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. பட் காண்டாக்ட் பண்ணாலும் நீங்கள் பேசுகிற விதத்தில் தான் இருக்குது. அது கன்னியூ ஆகாது. கன்னியூ ஆகணுமா வேண்டாமன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் பேசுகிற விதத்தில் இருக்குது. அவங்க திங்கிங் உங்களை பற்றி தெரியுது. ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க உங்களை பற்றி தான். பார்ப்போம் அடுத்த வருதுல. சரி, உங்களுக்கு கால் பண்ணுறாங்களா இல்லையா, உங்களை நேரில் பார்க்குறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. உங்களோட ஐ திங்க் 2 பேருமே ரொம்ப ட்ரூவாக இருந்திருப்பீங்க போல இருக்குது. ரொம்ப நாளாக வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு இப்படி வந்தோடனையும் அவங்களாலையும் தாங்கிக்க முடியல, உங்களாலையும் தாங்கிக்க முடியல. கண்டிப்பாக வந்து இருந்த கன்ஃபியூஷன்ஸ்லேருந்து சீக்கிரம் வந்து உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. காண்டாக்ட் பண்ணுவாங்க, உங்களோட நல்லா பேசுவாங்க. பட் அந்த தேர்ட் பர்சனை விட்டுருங்க. அந்த தேர்ட் பர்சனால தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அது ஃப்ரெண்டாக அது என்னன்றது எனக்கு தெரியல. அது பாட பார்க்கும்போது மோஸ்ட்லி ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. அவங்க தப்பாக கூட பேசுகிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரம் நடக்க போது. நீங்கள் 2 பேரும் சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக வந்து சீக்கிரம் வந்து அந்த உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்க போகுது. ஒரு செலிப்ரேஷன் டைமாக பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வர்ற கார்டுகள்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. இதுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது. உங்களோட பர்சனோட நோ காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கான ரீடிங் இதான். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. Bye-bye.